ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி மட்டன் வச்சு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனை வச்சு எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பேனில் வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு எடுத்து வச்சிருக்கோம்ல, மிளகையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் சில்லு எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த தேங்காய் சில்லையும் அதை போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் வச்சிருக்கோம், அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற லெவலுக்கு வந்துட்டு நல்லா வதக்கணும். அப்பதான் வந்து அந்த கிரேவியில் வந்து பச்சை ஸ்மெல் வராமல் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்பைசஸும் அப்புறம் தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா மல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதெல்லாம் வச்சு எப்படி குழம்ப வந்து கூட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த எடுத்து வச்ச ஸ்பைசஸ் அதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ குழம்போட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது மையா வதங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். அதிகமாக தக்காளி போட்டோம்னா கிரேவியில் வந்து புளிப்புத்தன்மை வந்துடும். ஸோ 2 தக்காளி தான். இப்போது கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். நல்லா வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம வந்து கலக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு தான் நம்ம கலக்க போகிறோம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம நம்ம ஜாரில் அடித்து வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். அதோட அந்த ஜாரில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலந்து அதை ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா அது எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். ஸோ நல்லா வேகட்டும். ஓகே, வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 3 மசாலா சேர்க்க போகிறேன். அதை நல்லா பாருங்கள். 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ இந்த கிரேவி மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மசாலாக்குரிய ஜாமானை போட்டுடலாம். இந்த மசாலாவை போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மையா வேக விடுங்க. இது வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் லாக் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். இப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்துடும் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல 1/2 கிலோ மட்டன், அந்த மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டனை சேர்த்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா. அப்பதான் வந்து இந்த மசாலாவெல்லாம் அந்த மட்டனுக்குள்ள இறங்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா மட்டனும் சேர்த்துட்டோம்ல, அந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடிய போட்டு குக்கர் விசில் வச்சிருவோம். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடிய போட்டு மூடிடலாம். ஓகே, இப்போ வந்து 4 விசில் அடிக்கிறேன். 4 விசில் அடிச்சுட்டு 5வது விசில் வந்து சிம்ல வச்சு விட போறேன். அப்பதான் வந்து அந்த எண்ணெய் திரிஞ்சு நல்லா ப்ராப்பரா கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க, செம்மையான சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி உங்க வீட்லயும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மட்டன் கிரேவியை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். இப்போ இன்னைக்கு வந்து நான் பிரியாணி செஞ்சதுனால பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு கிரேவி மாதிரி இதை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப அந்த அந்த மட்டன் எல்லாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்க.
அந்த அளவுக்கு சூப்பரா அந்த எண்ணெய் திரிஞ்சு பார்க்கவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எஸ்எஸ்கே கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ வியூவர்ஸ். பாய்.